ராவணன் சீதையை கடத்தி வந்து அசோகவனத்தில் அவளை சிறைபிடித்து வைத்திருந்தது அனைவருக்கும் தெரியும். அப்போது சீதாதேவியிடம் தன்னுடைய விருப்பத்தை ஒவ்வொரு முறையும் சென்று தெரிவிக்க அவள் சிறிது கூட இணங்கவில்லை, மறுத்துவிட்டாள். கடைசியில் அவன் வெறுப்புற்று தன் நெருங்கிய உறவினரிடம் சீதையை தன்வசமாக்கிக் கொள்வது எப்படி, எனக்கு சரியான யோசனை கூறுங்கள் என்று கேட்க அவர், நீங்கள் ராமர் உருவிலேயே சென்று அவரிடம் சென்றால் சீதை ஏமாந்து விடுவார் என்று கூறியிருக்கிறார். அதேபோல் ராவணனும் ராமன் உருவில் சென்றிருக்கிறான். அப்படி ராமன் உருவில் சென்றவுடன் அவன் மனதில் மண்டோதரிதான் தெரிந்தானே தவிர சீதா பிராட்டியார் வரவில்லை. ஆகவே போனவன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விட்டான். பிறகு உறவினர் கேட்கிறார் என்னவென்று. இல்லை, நான் ராமர் உருவிலே சென்றவுடன் எனக்கு மண்டோதரி தான் என் முன் நிற்கிறாளே தவிர சீதாதேவி அல்ல என்று கூறினான். இதிலிருந்தே ராமரின் குணங்கள் நமக்கு வெளிப்படும்.